ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நம்ம யார் எடுத்துக்கணும்னா இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மன்சூர் அலிகான் சாரோட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நம்ம வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க மக்களுக்காக? செய்ய போகிறேன்னு சொல்கிறத விட செஞ்சு காட்ட இருக்கேன். ஒரு வேலைக்காரனாக வேலை கேட்டு வந்திருக்கேன். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய வாக்கு வங்கி, மிக நீண்ட காலமாக கோடீஸ்வரர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மத்தியில் நான் போட்டி போடுறேன். இது நிச்சயமாக வெற்றி பெறுவேன்னு நான் நம்புகிறேன். எளிமையான முறையில் என்னோடய பிரச்சாரம் இருக்கும். இங்கே தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும், பாலாறில் தண்ணி ஓட வைக்கணும், ஏரி குட்டைகள் ரெண்டு பக்கமும் போகணும், சுற்றி மலைகளை பசுமையாக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். குறைந்தபட்சம் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேருக்கு 1 லட்சம் 2 லட்ச ரூபா தொழில் முனைவோர்கள், ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற தனியாக வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ஆடு மாடு வளர்க்குறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் 2 லட்சம் மினிமம் வட்டி இல்லாத கடன் கொடுக்கறதுக்கு நான் முழுக்க உண்மையாக உழைச்சி வாங்கி தருவேன். அப்போ தான் அவரோட பொருளாதாரத்தை ஒசுத்த முடியும். இந்த மாதிரி தேர்தல் வந்து 500 பிச்சை போடுற மாதிரி வேலை இருக்கக்கூடாது. முக்கியமான இந்த வாணியம்பாடியில் LC91 மேம்பாலம் 5 வருடத்துக்கு முன்னாடி என்ன தொங்கும் தோட்டமா என்னென்னமோ கட்டுறாங்க. இப்போ வந்தவொடனே சொடக்கு போட்டு அதை கட்ட வேண்டியது ஆனதாவிட்டு பார்த்துக்கலாம். கட்டவே இந்த குப்பையே இல்லாமல், குப்பை போட இடம் இல்லாமல் இருக்குது ஆம்பூரில். இந்த மாதிரி பல பிரச்சனைகள். கேவி குப்பம் பக்கத்தில் மாட்டாஸ்பத்திரி இல்லைன்னு அழுகுறாங்க. தாமோதரம்பட்டின்னு ஒரு இடத்துல மனுஷ ஆஸ்பத்திரி இல்லைங்கிறாங்க. மாட்டாஸ்பத்திரி இல்லைங்கிற அளவுக்கு ஆடுகளை வச்சுக்கிட்டு அலல் பண்ணுறாங்க. அதெல்லாம் சர்வசாதாரண விஷயங்கள். இங்கேயே நான் தங்கி எல்லாத்தையும் செய்வேன். நீங்கள் MP ஆக்கினாலும் சரி, ஆக்காட்டும் சரி. ஆமாம். வாணியம்பாடி நக்கலாமலை கிராம பகுதியில் சாலை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இப்போ கூட நம்மனே நடந்து போய் என் மக்கள் என் பயணத்தை அப்படி விட்டுருந்தா ரோடு போட்டிருப்பாங்க. பிரதமர் அங்கே வர சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ரோடு போட்டுருவாங்க. அதனால நான் வாரேன்னு சொல்லு, நம்மளா ரோடு போடலாம். 100 நாள் வேலை திட்டம் மாதிரி 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் டோலி கட்டி நக்கனாமலையிலிருந்து எங்க இருக்கு நக்கனாமலை? எவ்வளவு தூரம்? வாணியம்பாடியிலிருந்து 25 கிலோமீட்டர். உடனடியாக போடணும். இது சவாலாக எடுத்துக்கிறேன். நான் பண்ணியே தீருவேன். பாலா எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட்டேன். பாலா ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளவு பண்றாரு. ஒரு சாதாரண ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய நடிகர். இந்த பாலாவுக்கு தலைவனுங்கிறேன். அந்த மாதிரி அந்த பாலாவின் சிஷியனாவே என்னை ஏற்றுக்கலாம்ப்பா. நான் 40 வருஷம் அரசியலில் இருக்கேன். நல்ல தம்பி, எனக்கு பிடிச்சமான பையன். சரிங்களா? நான் பொது வாழ்க்கையில் முழுக்க இறங்க இருக்கிறதுனால இதெல்லாம் செய்வேன். இதுக்காக தான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.